திசை மாறி சென்ற கழக தொண்டர்கள் பன்னீர்செல்வத்தின் துரோக செயல்களை உணர்ந்து மீண்டும் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர். அதன்படி இன்று நெல்லை மாவட்ட தொண்டர்கள் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் மீண்டும் தங்களை இணைத்துக் கொண்டனர். திமுகவின் தூண்டுதலால் தவறாக வழிநடத்தப்பட்ட சில கழக தொண்டர்கள் தாய் கழகத்திலிருந்து பிரிந்து பன்னீர்செல்வம் அணிக்கு தாவினர். ஆனால் பன்னீர்செல்வம் நடத்தி வரும் கபட நாடகத்தை உணர்ந்த அவர்கள் அலை அலையாக தாய் கழகத்திற்கு திரும்பி வருகின்றனர். அதன்படி இன்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் தலைமை கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு முத்தையா தலைமையில் மாநகர் மாவட்டம் செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் திரு கே செல்லப்பன் மற்றும் கடையநல்லூர் தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் திரு ஏஎம்கே அனீஷ் ஆகியோர் கழகத்தில் இணைந்தனர். நான் திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் செங்கோட்டை ஒன்றிய என் பேர் செல்லப்பன். நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நம்ம கட்சியாக தான் இருக்கோம். அம்மா வரும்போது அம்மா பின்னால் சேவல் சின்னத்துலேருந்து இருக்கேன். தொடர்ந்து அம்மாவுடைய ஆசிரியத்தில் ஒரு 16 ஆண்டுகளாக நான் செங்கோட்டை ஒன்றியராக இது வரைக்கும் பணியாற்றி வருகிறேன். இப்போ சமீபத்தில் என்னென்னா, இப்போ ஓபி சின்னமும் கட்சியினுடைய அவைத்தலைவர் மதுசூதனும் பொருளாளரும் இருக்கிறதுல சின்னம் வரும், கட்சியும் கூடி நாங்கள் தான் காப்பாற்றணும்னு ஒரு மாயமான தோட்டத்தை உருவாக்குறதுனால சில தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு இது உண்மையாக பொய்யை உண்மை காகிதம் பூ என்னைக்குமே மலராது. அந்த காகித பூ அது நிஜமான பூன்னு நினச்சி சில தொண்டர்கள் மறந்து அவங்க பின்னால் போயிட்டுருந்தாங்க. நான் ஒன்றியராக நான் யாருடைய வற்புறுத்தலும் கிடையாது, முழு மனதோடு சொல்கிறேன். இன்றைக்கி அம்மாவுக்கு பிறகு சின்னம்மாவை தான் நம்ம அம்மாவின் மறுமுருமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை பார்த்துட்ருக்கோம். எல்லா தொண்டர்களுக்கு மத்தியிலும் அம்மா கடைசியாக பேசின பேச்சு மனசில் இருக்குது. எனக்கு பிறகும் இந்த இயக்கம் வெற்றி மேல் வெற்றி பல வெற்றிகளை குவிக்கும். அதற்கு அது மட்டும் இல்லாமல் வெற்றிகள் 100 ஆண்டு ஆனாலும் இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் எந்த தீய சக்தியாலும் அழிக்க முடியாது அப்படின்னு அம்மா சொன்னதை அம்மாவுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனால் அம்மாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றி ஒரு தொண்டனுடைய கடமை. இப்போ ஒருத்தர் ஒரு கருத்து, நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் தராரு, இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் தராரு, நேற்று பிஹெச் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு, மறுநாள் கரெக்டா கேபி முனுசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. ஆனால் யார் ஸ்டேட்மெண்ட்டு ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு இதுவே இல்லாமல் ஆளுக்கு சொல்கிறாங்க. ஆனால் இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி இப்போ நமது துணை பொதுச் செயலாளர் வந்ததுனால துணை பொதுச் செயலாளர்கள் ஏற்கனவே அம்மா பேரை நிர்வாகிதாங்க, எம்பி இருந்திருக்காங்க. அவங்களுடைய இது துணை கழக பொருளாளர் இருந்திருக்காங்க. கடந்த அம்மா இருக்கும்போது என்னை செயலாப்பட்டாங்க. தொடர்ந்து 16 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து ஒன்றிச்சலாக இருக்கேன். கழகம் வலுப்பெறணும்னா அம்மாவின் லட்சியம் நிறைவேற்றினா நாங்கள் இப்போ எப்படி துணை பொதுச் செயலாளர் சிறப்பாக நடத்தணும் வந்திருக்கோமோ அதே மாதிரி அங்கே இருக்கிற மாற்று கட்சி ஓபிஎஸ் அணியில் இருக்கவங்க எல்லாரும் இதுதான் உண்மையான கழகம், இது தலைமையகத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம். அதனால் அங்கே இருக்கவங்க எல்லாரும் நீங்கள் வரணும், அம்மாவினுடைய கனவை நிறைவேற்றினா ஒன்றுபட்டால் உண்டு வாழும். இதே புரட்சித் தலைவி அம்மாவின் மறைவிற்கு பிறகு அவர்களின் வழித்தோன்றல் சின்னம்மா அவர்களின் வழிகாட்டலின் பேர் கழகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாய தோற்றத்தால் ஓபிஎஸ் அணிக்கு சென்றவர்கள் எல்லாம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நானும் திரும்பி வந்திருக்கின்றேன். மனம் திருந்தி சின்னம்மாவின் வழியில் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி அண்ணன் தினகரன் சார் அவர்களின் வழிகாட்டலின் பேர் சிறப்பாக கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களின் வழியில் இதுக்கு முன்னால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2 முறை மாநிலங்களவை உறுப்பினர், பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக பொருளாளர் ஆகிய பொறுப்புகளை வைத்து திறம்பட அம்மாவரை மாநில செயலாளர் போன்ற பொறுப்புகளை திறம்பட பணியாற்றியவர். எங்களெல்லாம் அன்போடு வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். தொடர்ந்து இந்த கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையில் மீண்டும் திரும்பியிருக்கிறோம்.